நல்ல வாசம் இருக்கு, அந்த பயறு வாசம். கஞ்சி ஜூஸ் எல்லாம் ரெடி, வாங்கோ போய் குடிப்போம். ஓகே வாங்கோ. அனைத்து என் உறவுகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்றோம். வணக்கம். நீங்க அனைவருமே ரொம்ப சுகமா இருக்கிறீங்க நம்புறோமே. அதே போல நாங்களும் அப்படி இருக்கிறோம். ரொம்ப சூப்பரா இருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கிற பாத்தீங்கன்னா என்னடா இவன் பானையோட நிக்கிறான், கடம் வாசிக்க போறாரு சார். ஓகேண்ணா. அப்ப இன்றைக்கு ஒரு வித்தியாசமான காலநிலை தான் உங்களுக்கு விளங்கி இருக்கும். என்ன ரஞ்சனி இன்னைக்கு? இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு சத்தான ஒரு இலக்கஞ்சி ஒன்று செய்ய போறோம். அதோட சேர்த்து பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு ஒரு புதுவிதமா பயரை வச்சு நான் ஒரு ஜூஸ் ஒன்று செய்ய போறேன். அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நிறைய சொல்லி பயரில் ஜூஸ் செய்தாருன்னு என்னடா பயரில் எப்படிடா யூஸ் செய்யறேன்ட்டு நானும் ரொம்ப ஆர்வலா இருக்கிறேன். எப்படி நிறைஞ்சனி செய்ய போதுன்ட்டு. அதோட இந்த இலக்கஞ்சின்றது எனக்கு இது வரைக்கும் நான் சாப்பிட்டதும் கிடையாது. இன்னைக்கு தான் நான் அதையும் டேஸ்ட் பண்ண போறேன். இப்போ வாங்கோ எப்படி இருக்குன்னு பார்ப்போமே. இப்போ காணொலிக்கு போறதுக்கு முன்னாடி மறக்காம காணொலியை இப்பதான் முதலாளா பார்க்குறாங்களா இருந்தால் காணொலியை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானை அமர்த்திட்டு பாருங்க. அப்பதான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். விடும். அதோட மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை என்ன செய்யணும், மிக தாராளமா பதிவு செய்யுங்க. ஓகேண்ணே. இப்போ வாங்க காணொலிக்கு போகலாம். பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு இந்த இலக்கஞ்சிக்கு என்னென்ன பொருட்கள் பயன்படுத்த போறோம்னு சொல்லி பார்ப்போம். முதலாவது இலக்கஞ்சிக்கு பார்த்தீங்கன்னா கட்டாயம் வேணுமானது சிவப்பு அரிசி, அதாவது பச்சை அரிசி, தீட்டல் பச்சை அரிசின்னு சொல்லுவினா. அதோட பயறு சேர்க்க போகிறேன். அதை விட இது மிளகுத்தூள், உள்ளி சின்ன சின்னனா வெட்டி வச்சிருக்கிறேன். அதை மாதிரி வெங்காயமும் வெட்டி வச்சிருக்கிறேன். அதே போல் நல்ல தேங்காய் எடுத்து திருவி மிக்சியில் போட்டு நல்ல முதலாம் பால் ரெண்டாம் பால் எல்லாமே சேர்த்து இதில் வச்சிருக்கிறேன். அதோட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பச்சை மிளகாய், கேரட், இது பார்த்தீங்கன்னு சொன்னால் போஞ்சி. அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இலக்கஞ்சிக்கு தேவையான முருங்கை இலை இது கழுவி சுத்தம் பண்ணி வச்சு கிடக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை சொல்கிற தவசி முருங்கை இலைன்னு சொல்கிறது. அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் சொன்னேன் தானே பயரில் ஒரு ஜூஸ் ஒன்று செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான சில பொருட்களும் பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. இது கொஞ்சம் தேங்காய்ப்பூ, இது பார்த்தீங்கன்னா பாதாம், ஒரு 7-8 பாதாம் நான் ஊற போட்டு வச்சிருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அடுப்பை மூட்டுவோம். என்ன உடனே 10 தானே அந்த பன்னாடையில எல்லாம் வச்சிருக்கேன். சின்ன பன்னாடை தானே. என்ன பகார் பத்தி எரியுது என்ன ரஞ்ச். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பானைக்கு தண்ணி எடுத்தாச்சு. தண்ணி நல்லா கொதிக்க வேணும். கடவுளே, பார்த்தீங்கன்னு சொன்னா தண்ணி கொஞ்சம் கொதிக்க வேணும். தண்ணி கொதிச்சு முடியத்தான் அரிசி போடுவேன். அப்ப அதுக்கிடையில என்ன செய்வோம்னு சொன்னா ஜூஸுக்கான வேலை செய்வோம். வாங்கோ. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா பயறு ஜூஸ் எப்படி செய்யறேன்னு பார்ப்போம். அதுக்கு முதல்ல அடுப்பு ஆன் பண்ணுவோம். என்ன இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சட்டி சூடாகிட்டு இந்த ஜூஸ் எப்படி செய்கிறேன்னு ஒவ்வொரு படிமுறையாக பார்ப்போம். நான் பயர் எல்லாம் இதில் எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த பயர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 3 அடி 4 பேருக்கு தேவையான அளவு ஜூஸ் செய்ய போகிறேன். அதுக்கான அளவு பயர் தான் எடுத்துருக்கிறேன். இந்த பயரை முதல்ல என்ன சொன்னால் பச்சை பயிர் தான், வேறு எதுவுமே செய்யலை, துப்புரவு மட்டும் செஞ்சு வச்சிருக்கிறேன். இந்த பயரை சட்டியில் போட்டு நாங்கள் சாதாரணமாக ஏதாச்சும் கொழுக்கட்டை அல்லது பலகாரங்களுக்கு வறுக்கிற மாதிரி வறுத்தெடுக்கணும். முதல்ல இந்த மனுஷி எனக்கு ஒரு சுவையான குளிர்பானம் செய்தர பூரா பயரில் என்ன செய்யற, அடிக்கிற வெயிலுக்கு சத்தா தருவோம். பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல பொன்னிறமா வந்துட்டுது. இனி நாங்க என்ன செய்வோம், அடுப்பை ஆஃப் பண்ணுவோம். ஆஃப் பண்ணி போட்டு இந்த பயிர் இருக்குதானே இதை கொஞ்சம் ஆற விடுவோம். கொஞ்ச நேரம் ஆறட்டும். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா பயிர் அங்க ஆற விட்டு இருக்கிறோம் ஜூஸ் செய்யறதுக்கு. இப்ப பாத்தீங்கன்னா தண்ணி கொதிச்சிட்டுது. இப்ப நாங்க அரிசியும் நான் பயிரையும் சேர்த்து என்ன செய்ய போறோம்னா கலந்து போட்டு நல்ல வடிவா தண்ணியில கழுவ போறேன். பாத்தீங்கன்னு சொன்னா அரிசியும் பயிரும் எல்லாம் வடியா கழுவிட்டு கொண்டு வந்துட்டேன். இங்க தண்ணியும் கொதிச்சிட்டுது, ஆவி பறக்குது. அப்ப இதை நாங்கள் பானைக்குள்ள போடுவோம்.
இந்த காலநிலை உதவுதுன்னு பார்த்தா மழை வேற பொது போல இருக்கு என்ன டுசான் மப்பு மந்தாரமாம் இருக்கேன்னா இப்ப திடீரெண்டு நல்லா இருக்கு பார்க்கும்போது மப்பு மந்தாரம். உங்களை பக்கம் யாழ்ப்பாணம் பக்கம் மழை தான் போலையே என்ன? இலக்கஞ்சிக்கு தேவையான உப்பு போடுறேன். போட்டுட்டு பானையில மழை துளிகள் விழுகுது. அதுக்கா கிளறி விடுவோம். ஓகே. குடை பிடிச்சிட்டு தான் சமைக்க வரும் போல இருக்கு போலயே. அந்த லத்துக்கெல்லாம் வராது, சமைச்சிருவோம். இப்போ இதை மூடி விடுவோம். ஓகே ஓகே ரைட். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா இனி அரிசி வந்து ஒரு அரைப்பதம் அவியணும். இங்க அவிய கிடையில நான் அங்க ஜூஸ் அடிக்க போறேன். வாங்க போவோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த பயர் இருக்கு தாங்க, இந்த பயரை வந்து நான் இடிக்க போறேன் லைட்டா. இது முழுசாவும் பாத்தீங்கன்னா போடலாம். நீங்க அடிக்கிறீங்க. நான் என்ன சொன்னா மிக்ஸி கவர் இருக்கு தானே, அதை கொஞ்சம் சேஃப்டிக்கா. ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா இடிச்சாச்சு. இனி நான் எப்படி வந்து கலச்சி போட்டு இடிச்சேன்னு அச்சச்சோ கொஞ்சம் அந்த மழை இதுக்கு கொஞ்சம் பக்தியா இருக்கு பயங்கர. ரைட். ஓகே, அதுக்கு நடப்புல இப்ப குழு குழுவா உங்களுக்கு ஜூஸ் ஒன்று செஞ்சாரு. ஓகே ஓகே ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எப்படி செய்யறேன்னு சொல்லி நான் செய்முறவங்க எல்லாருக்கும் சொல்றேன். தயவு செஞ்சு எல்லாருமே வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. இது ஒரு சத்தான சுவை மிகு ஒரு ஜூஸ் என்ன. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இடிச்ச பயரை வந்து நான் மிக்ஸி கப்புக்குள்ள மாத்துறேன். நீங்க இடிக்காமலும் நீங்க போடலாம். நான் மிக்ஸி கப்புல சேஃபுக்காக தான் இடிச்சேன். நான் அதோட வந்து பாத்தீங்கன்னு சொன்னா துருவி வச்சிருக்கிற தேங்காய் பூ, இந்த தேங்காய் பூவை நான் இதுக்கு சேர்க்கிறேன். அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் நான் ஒரு 6-7 பாதாம் வந்து ஆல்ரெடி ஊற போட்டிருக்கிறேன். இப்போ உங்கள்கிட்ட இது வந்து எங்கள்கிட்ட இருந்தபடியால் நான் போடுறேன். இது கட்டாயம் மண்டு இல்லை. நீங்கள் வேறு வேறு ப்ளம்ஸ், கஜு, வால்நட்ஸ், பாதாம், என்னென்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் நீங்கள் ஆட் பண்ண விரும்புகிறீங்களோ ஆட் பண்ணி கொள்ளலாம். இதெல்லாம் வந்து மேலதிகம் தான், இருந்தபடியால் நான் போடுறேன். இதையும் போட்டுட்டு உங்களுக்கு எவ்வளவுத்துக்கு இனிப்பு போட விருப்பமோ நீங்கள் அவ்வளோத்துக்கு இனிப்பு போடலாம். இதுக்குள்ளே வந்து நீங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்குறேன்னு சொன்னால் நாட்டு சக்கரை பயன்படுத்தி கொள்ளலாம். என்னோட நாட்டு சக்கரை இல்லாதால நான் வந்து வெள்ளை சீனி வந்து ஒரு குறைந்த அளவு தான் நான் இதில் ஆட் பண்ணுறேன். இதுக்குள்ளே தண்ணியை கொஞ்சம் சேர்க்க போகிறேன். சேர்த்து போட்டு இவரை மூடி மிக்சியில் அரைச்செடுக்க போகிறோம். உங்களுக்கு இன்னும் ஒரு விதத்துலேயும் இது செய்யலாம். அப்படின்னு சொன்னால் அவிச்சு போட்டு செய்யலாம். நான் என்னென்னா அந்த அவிச்ச தண்ணியெல்லாம் அது வேஸ்ட்டாக போயிடும், அதில் அந்த சத்து போயிடும்னுட்டு நான் வறுத்து செய்யக்க வாசம் கொண்டு வரும். ஜூஸுக்கான ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் வாசம் கொண்டு வரும். அதால தான் நான் இதை வந்து வறுத்து செய்கிறேன். நீங்கள் அவிச்சு போட்டு நீங்கள் அதை செஞ்சு கொள்ளலாம். இதை அரைச்சி போட்டு வாங்கோ எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் வந்து நல்ல அரைப்பதத்துக்கு அவிஞ்சு ஒன்று வந்துட்டார். இப்போ இவருக்குள்ள அதாவது எங்களோட கஞ்சிக்குள்ள நான் வந்து வெட்டி வச்சிருக்கிற ஒவ்வொரு மிரக்கறியாக போட போகிறேன். இது வந்து போஞ்சி. உங்களுக்கு என்னென்ன மிரக்கறி இருக்கோ நீங்கள் தாராளமாக போடலாம். என்னென்னு சொன்னால் சின்ன ஆட்கள் வந்து காய்கறிகள் வந்து சாப்பிட மாட்டினோம். இப்படி கொடுக்கக்குள்ள அவ சாப்பிடுவினோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் தாராளமாக நல்ல கேரட்டு நல்ல சின்ன சின்னனா வெட்டி வச்சிருக்கிறேன். சத்தான சாப்பாடுன்னு குழந்தை பிள்ளைகளுக்கும் எல்லா வயசாக்களுக்கும் ஒரு தரம் சாப்பாடுன்னு இது. அது மட்டும் இல்ல, சத்தை விட ஈஸியா வந்து செமிபாடடையும் இந்த சாப்பாடு. அந்த காலங்கள்ல ரஞ்சினி இதானே அந்த சாப்பாடு அவை முந்தைய காக்களுக்கு. வெங்காயம் போடுறேன். இதுக்குள்ள வெட்டி வச்சிருக்கிற உள்ளியையும் போடுறேன். இனி இலைகளை போட போறேன். இலையண்ட பேரை சொன்னீங்கண்டா முருங்கை இலை, தவசி முருங்கை இலை. நீங்க இதுக்கு வெள்ளரை, தூதுவளை, இது எங்கள்கிட்ட கிடைச்ச இலைகளை நான் இன்றைக்கு செய்யறேன். இதெல்லாம் எங்கள்ட வீட்டை இருக்கிற இலைகள்ல. காரத்துக்கு அளவா பச்சை மிளகா போட போறேன். இனி இவியலை வடிவா மிக்ஸ் பண்ணுவோம். பானை காட்டு குஞ்சு வேறுங்க அவிய முன்னம் அப்படி இருக்கு. இப்பவே சாப்பிடுவோம் போல இருக்கு. இப்ப சாப்பிடல அது
ஒரு நாளைக்கு இதை பார்க்க எனக்கு அந்த அந்த மச்ச கூழ் இருக்குல்ல அது என்ன ஞாபகம் இருக்கு அது ஒரு நாளைக்கு செய்வோம் என்ன கட்டாயமா செய்வோம். எல்லா மிரக்கறியும் போட்டாச்சு தானே. இனி இந்த மிரக்கறி வந்து அவிய வேணும், நல்லா அவிஞ்சு வரணும். இப்ப நான் வந்து இந்த மூடியை போட்டு மூடி விடுவோம். நல்லா தான் இருக்கேன். இப்படித்தானே பழைய கால தாக்கள் இருந்து சமைச்சிருப்பினோம். என்ன மண்பானை சட்டி எல்லாமே உடலுக்கு ஒரு ஆரோக்கியம். என்ன பிளாஸ்டிக் அலுமினியம்னு சொல்லி எல்லாத்தையும் நாங்க பயன்படுத்தி பயன்படுத்தி இந்த கண்டறியாத இப்போ இந்த மரக்கறிகள் அதுகளையும் சாப்பிடவே பயமா இருக்கு. என்னண்டா என்னென்ன மருந்துகள் அடிச்சிருக்கணும் மோதரியே இல்லைன்னா முந்தி அந்த காலத்துல என்ன கேன்சர் இல்லை, சரலோகம் இல்லை, ஒரு வருத்தங்கிருத்தான் ஒன்றும் இல்லை, ஒரு போதாரியும் இல்லை. இப்பதான் அப்போ இந்த என்ன இந்த மண் சட்டிகளுக்கு தானே சாப்பாடு சமையல் இல்லை. இப்போதானே அந்த இதுகள் வந்துரு என்ன செய்யறது, இந்த உலகம் மாற நாங்களும் மாற வேண்டிதான் இருக்குது. ஓகே, அந்த காலத்துல எல்லாம் என்ன எங்களோட அம்மா சொல்லுவா, என்னம்மா அம்மா உங்களை தான் இப்போ தேடினேன். அந்த காலத்துல எல்லாம் உங்களோட ஐயா பூட்டன் பாட்டியெல்லாம் 90-100 வயசுன்ற மட்டும் இருப்பினமே நல்ல ஸ்ட்ராங்கா சாப்பாடுகள் எல்லாம் மருந்துகள் எல்லாம் மாறிட்டு என்ன. இப்ப வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இறைச்சிட்டு வந்துட்டோம். இதை வந்து இனிமேல் வடிகட்டி எடுக்க வேணும். வடிகட்டுற ப்ராசஸ் கொஞ்சம் ஸ்லோ ஆகும், பார்த்து பக்குவமா செய்யணும். பொறுமையா இருந்தா தான் சுவையான உணவு சாப்பிடலாம். பயரும் தேங்காய் பூவும் பயரும் வறுத்த பயறு, இந்த வாசத்தை பாத்தீங்களா நல்லா இருக்கு. வறுத்த பயறு அதோட பாத்தீங்கன்னா பச்சை தேங்காய் பூ. தேங்காய் பூ ஒன்றுமே செய்யல, வறுக்கிறதுக்கு ஒன்றுமே செய்யல நான். அதோட பாதாம் பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க விரும்பினா மட்டும்தான் போடுங்க. இப்ப எங்கள்ட்ட இருந்தபடியா நான் போடுறேன். நீங்க கச்சான் சேர்க்கலாம், மற்றது பிளம்ஸோ அல்லது கஜுவோ அல்ல வால்நட்ஸோ எதுன்னு சொன்னாலும் நீங்க சேர்த்துக்கொள்ளலாம். இதை வந்து ஒவ்வொரு பேட்சா நான் வந்து என்ன செய்ய போறேன்னு சொன்னா வடிச்செடுக்க போறேன். இதுக்கு எல்லாம் அவிஞ்சிட்டுது. எல்லாம் முதலாம் பால், 2ஆம் பால், 3ஆம் பால் எல்லாம் இருக்குது. அப்ப இதுக்குள்ள போட்டுக்கலாமா? முதலாம் பால் எல்லாம் 2ஆம் பால் எல்லாம் விட்டாச்சு. என்ன இப்ப வேற உங்க கஞ்சிக்கான கலர் வந்துட்டு இவ்வளவு நேரம் நல்ல இதா இருந்தவர். சத்தான கஞ்சி, நல்ல சத்து. வயசு போனாக்களுக்கு எல்லாம் இது இந்த மரஞ்சளை விட மீன் விட இதை விட நல்லது. இனி பால் கொஞ்சம் கொதிச்சு வரும். உரைப்பு போடுறேன், உரைப்பு அதான் பச்சை மிளகா போட்டிருக்கிறோம். மிளகுகள் அதுகள் அதை எடுத்து வச்சிருக்கிறேன். இது இறக்கைக்குள்ள லைட்டா மேலால தூறு. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாமே அவிஞ்சு நல்ல கணக்கா வந்துட்டுது. இதுக்குள்ள வந்து ஒரு கொஞ்சமா தான் நான் மிளகு தூள் போட போறேன். இது வந்து கட்டாயம் இல்லை, ஆனா போட்டா நல்லா இருக்கும். பச்சை மிளகாயில் பாவிக்கிறத விட மிளகு பாவிக்கிற நல்ல மண்டு சொல்லுவி. நம்ம என்னன்னு சொன்னா வயிற்று புண்ணுகள் வந்து மாறுறதுக்கெல்லாம் மிளகு வந்து சரியான உதவி செய்யுமண்டு. அதனால நான் மிளகு போட்டிருக்கிறேன். வாசம் சொன்னா சமையல் எல்லாம் பொரிச்சு செய்யறதை விட அவிச்சு செய்யற சாப்பாடுகள் வந்து உடலுக்கு ஆரோக்கியத்தோட பாத்தீங்கன்னு சொன்னா சத்து ஏன்னா அதுல அவ்வளவு அந்த மிரக்கறியோ அல்ல தானியமோ ஒவ்வொன்னு சத்தும் வந்து அப்படியே அதுலயே தங்கும். என்ன உண்மையில பழைய காலத்து சாப்பாடுதான். இப்ப வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எங்கட கஞ்சிய இறக்கிட்டோம். அப்பா இருக்கிறதுக்கு ஒரு தனி பலம் வேணும். அப்பா இன்னும் ஒரு கஞ்சி கடை
சுவையை பார்க்கட்ட எப்ப பார்க்கணும் கொஞ்சம் மாறி முடிய ஆறு மணி பார்ப்போமே பொறுத்தார் பூமி ஆழ்வார் பொங்கினார் காடா ஆழ்வார் என்ன உண்மைதான். ஆக்க பொறுத்துட்டு ஆற பொறுக்கணும் என்ன அப்படியே வளமொழி ஆக்க பொறுத்தினாங்க கொஞ்சம் ஆற பொறுப்போம் என்ன ஓகே இவராகட்டும். அப்ப அடுத்த உங்களோட வேலையை தொடங்கும் அதான் தண்ணி விட என்ன பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 3 தண்ணி விட்டு விட்டு நான் அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது தானே. அப்ப அதனால நல்ல வடிவா எடுத்து வச்சிருக்கிறேன். இதை வந்து இன்னொரு பாத்திரத்துக்கு நான் இப்ப வந்து மெதுவா வடிகட்டுறேன். 2-3 தரம் புளிஞ்சது தானே. அப்ப கொஞ்சம் தேங்காய் பூ அந்த இதுகள் வந்து கொஞ்சம் இருக்குமே. இந்த வாசம் அப்படி அடிக்குது இருந்துச்சு. இந்த பயரெல்லாம் சில பேர் சாப்பிடவே மாட்டேனமே. அப்படி சாப்பிடாத ஆட்களுக்கு இப்படி செய்து கொடுத்தா வேற லெவல். இப்ப வந்து பார்த்தா எல்லாமே வடிச்சு எடுத்துட்டேன். இனி இதை வந்து நான் கப்புக்குள்ள வந்து விட போறேன். அதோட ஐஸ் கட்டியெல்லாம் சேர்க்க போறேன். ஐஸ் கட்டி நீங்க போட்டு சேர்க்கலாம். ஐஸ் கட்டி விருப்பம் இல்லைன்றாங்க. ஐஸ் கட்டி போடுவோம் கூலா இருக்கு. இந்த ஒரிஜினல் டேஸ்ட் வந்து ஐஸ் கட்டி போடாம பாக்க இன்னும் நல்லா இருக்கு. நீங்க ஐஸ் கட்டி போடாம குடிங்க, நான் ஐஸ் கட்டி போட்டு குடிக்கிறேன். என்ன ஒரு வடியா இருக்கு ரஞ்சினி பாக்க. காணும் காணும் காணும். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா கஞ்சி விட்டாச்சு. இதோட சேர்த்து ஜூஸ் வந்து திக்கா இருக்கு. என்ன பெரிய கிளாஸ் எனக்கு இல்லோ. நான் கேட்டு எடுத்தேன், எனக்கு பெரிய கிளாஸுக்கு வேணும் வந்து. ஒரு கல்ல 2 மாங்காய். இப்ப உங்களுக்கு ஐஸ் கியூப் போடுறதோ? எனக்கு ஐஸ் கியூப் வேணும். ஓகே ஓகே, கஞ்சி ஜூஸ் எல்லாம் ரெடி. வாங்கோ போய் குடிப்போம். ஓகே வாங்கோ. இப்போ உங்களுக்கு சரியா வேர்க்கு தானே? ஓ பயங்கர வைக்க பாருங்க. ஒரு மனசு குறைக்க கொடுத்து வச்சிருக்கோம். கடவுளே. ஆஹா இந்தாங்கோ. ஏன்னா இன்னும் நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கல. இப்பதான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். நம்மகிட்ட கொடுங்க இருக்கு அம்மாக்கும். உங்களுக்கு போட்டேன். நல்ல வாசம் அடிக்கும், அந்த பயறு வாசம். பாவம் நான் ஐஸ் போடல. ஐயோ நிரஞ்சனி. ஓ வறுத்தது வேற லெவல்ல இருக்கு நிரஞ்சு. வேற லெவல். சத்தியமா ஒரு வருத்தமே இல்லை. இப்படி நாங்க சாப்பிட்டு இது குடிப்போமா இருந்தா. தொண்டை காஞ்சிருந்ததுக்கு நாசில ஏதோ போய் அடிக்கிற மாதிரி கிடக்கு. உங்களுக்கு இது குடிக்கிற மாதிரி இல்லையா? என்ன என்னன்னு சொல்ல, சர்பத் என்ன? அந்த சர்பத்தின் அந்த ஒரு டேஸ்ட் வந்து, ஆனா இதுஇந்த டேஸ்ட் இன்னும் செமையா இருக்கு. இது வேற இல்ல, இது வாசம் கூட இல்ல, வேற லெவல்ல இருக்கு. ஆனா ஐஸ் கட்டி போட்டு குடிக்க இன்னும் நல்லா இருக்கு. வேற லெவல். குடிச்சே ஒரு ரவுண்ட் வந்துச்சு. நாங்கள் ரஞ்சிக்கு சின்ன கரண்டி சின்ன டிஷ், ஏன்னா பெரிய கரண்டி பெரிய பாத்திரம். இப்போ அம்மாவுக்கு பார்க்க வச்சு சாப்பிட போறோம். ஏன்னு சொன்னாலே வெள்ளிக்கிழமை இன்னைக்கு அம்மா வந்து விரதம் ஃபாஸ்டிங். ஐயோ கடவுளே. சரி நீங்க சாப்பிட பாப்போம் இதுல எப்படி இருக்க போகுது. பார்க்க வச்சு சாப்பிடணும் அம்மாவை. வேற லெவல் இருக்கு ரஞ்சினி. அச்சோ அந்த அத இனிப்ப குடிச்சிட்டு இத உரைப்படுக்க நல்ல ஒரு ஆஹா சொல்ல வார்த்தையே இல்லை. இதோட ஏதாவது ஒரு மோர் முளை இருந்தா நல்லா இருக்கும் போல. அப்படியே
நல்லா இருக்குமே நம்ம முருங்கை இந்த ஊறுகாய் நல்லா இருக்குமே ஊறுகாய் கொஞ்சம் உடம்புக்கு எடுக்க குறைக்கலாம் நல்லா இருக்கலாம். ஆனா சில பேர் பாத்தீங்கன்னா சொன்னாங்க தேசி புளி விடுவினம். ஆனா தேசி புளி விட தேவையில்லை மாதிரி இருக்கு. மிளகாய் எல்லாம் கடி வடை பச்சை மிளகாய் காரசாரமான சத்தான இலக்கஞ்சி. இப்போ காணுமே நாங்கள் ஓகே. இதே மாதிரி நீங்களும் உங்களோட வீடுகளில் வடிவா இதெல்லாம் ஈஸியா நான் வீடுகளில் இருக்கிற முழு இலைகளையும் வச்சு செலவே இல்லை. இந்த கஞ்சிக்கு வாங்கின பயர்ல இருந்தா நான் கொஞ்சம் பயர் எடுத்து ஜூஸ் அடிச்சேன். அதான் நான் போசன ஒரு கல்ல 2 மாங்காண்டு ஒரு கொஞ்சம் பயிர் வாங்கினோம்டா அரைவாசி கஞ்சிக்கு போட்டோமா அரைவாசி ஜூஸ் அடிச்சோமா வடிவா குடிச்சிட்டு நான் சத்தா குடிச்சிட்டு இருக்கலாம். அப்ப நீங்களும் வீடுகளில் இருக்கிற பிள்ளைகள் மேல் உங்களோட பிள்ளைகளுக்கு ஏன்னா வீட்டில் இருக்கிற பெரியவர்களுக்கு எல்லாருக்குமே இப்படி நீங்க செய்து கொடுத்து உங்களோட உடல் ஆரோக்கியங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. ஏன்னா நாங்களும் பாதுகாத்துக் கொள்ளணும். மீண்டும் ஒரு நல்ல ஒரு இப்படியான காணொலியில் உங்களை அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.